அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வழக்கு வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவர் நேரில் ஆஜர்படுத்தப்படுவதற்காக புழல் சிறையிலிருந்து அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணையை வியாழக்கிழமைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கும் செந்தில் பாலாஜி விசாரணைக்கு ஆஜராவதற்காக நேரில் அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் இந்த விசாரணையை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜி மீதான வழக்கு விசாரணை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்காக அவர் நேரில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்திருக்கிறது நீதிமன்றம். விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், விவரங்களை பதிவு செய்யலாம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அமலாக்கத்துறை பதிவு செய்த இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என அவர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கம் தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு விசாரணை முழுதாக முடிந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட பிறகு புதிதாக தொடர்ச்சியாக பல்வேறு மனுக்களை செந்தில் பாலாஜி தொடர்ந்திருந்தார், தாக்கல் செய்தார். அதாவது அந்த வழக்கு விசாரணை போது அமலாக்கத்துறை தாக்கல் செய்த அந்த வங்கி ஆவணங்களை ஒப்பிடும் போது உண்மையான வங்கி ஆவணங்கள் மாறுபடுகிறது. எனவே அந்த வங்கி ஆவணம் தனக்கு வழங்க வேண்டும். குறிப்பாக கரூர் உள்ள தன்னுடைய வங்கி கணக்கில் இருந்து அந்த ஆவணங்களை பெறுவதற்காக அமலாக்கத்துறை ஒரு கடிதத்தை அந்த வங்கிக்கு எழுதியுள்ளது. அந்த கவரிங் லெட்டரையும் தனக்கு வழங்க வேண்டும் என்று 2 மனுக்கள் தாக்கல் செய்தார். கடைசியாக அதில் அந்த ஒட்டுமொத்த வங்கி ஆவணங்கள் தரக்கோரிய அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதே நேரத்தில் அந்த அமலாக்கத்துறை வங்கிக்கு எழுதிய அந்த கடிதத்தை கேட்ட அந்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை பெறுவதற்காக இன்று நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். சட்ட நேரத்துக்கு முன்னதாக அழைத்து வரப்பட்டு நீதிபதி அள்ளி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அவரிடம் அவர் கேட்ட அந்த அனைத்து ஆவணம் வழங்கப்பட்டது. இதன் பிறகு அவரை மீண்டும் சிறைக்கு அனுப்ப நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதே போல இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜூலை 18ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அவருக்கு வழங்கப்பட்ட நீதிமன்ற காவல் கூட ஜூலை 18ஆம் தேதிக்கும் நீட்டிக்கப்பட்டும் தற்போது ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.